ஈஸியான முறையில் ஒரு ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கிறலாம். ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ கோதுமை மாவு போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி நம்ம எப்படி சப்பாத்திக்கு பிசைவோம்ல அதே மாதிரிக்கு நீங்கள் எப்படி பிசைவீங்களோ அது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். இந்த 1/4 கிலோ மாவுக்கு நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் வந்து வேக வைக்க போகிறேன். நல்லா வேக வச்சு மசிச்சுக்கிடுவோம். வந்து இப்போது அந்த சப்பாத்தி இது பண்ணுறதுக்கு உள்ளர ஸ்டப் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா மசிச்சுக்கிறணும். நல்லா மசி வச்சு எடுத்துக்கிறணும். மசிச்சுக்கிறோம். அப்படி இதை வந்து நல்லா மசிச்சுக்கிறணும், ஒரு கட்டி கூட இல்லாமல். பாருங்க, இதுக்கு கேரட், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புளிஞ்சிட்டுக்கிட்டு இது உங்களுக்கு தேவைன்னா புளிஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம சப்பாத்திக்குள்ளே இது வந்து நம்ம வச்சு தேய்க்கும் போது இந்த காரமும் இதுங்கிற போது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் இது எவ்வளோ உங்களுக்கு காரம் வேணுமோ அது இது பண்ணிக்கோங்க. நம்ம இதை வந்து நம்ம ட்ரெயினில் போகும்போது நம்ம எங்கேயாவது ஊர்களுக்கு போகும்போது நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். நம்மளுக்கு இது சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இது நல்லா இப்போ பிசைஞ்சிருவோம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். உங்களுக்கு சப்பாத்தி கட்டை வந்து தேய்க்கிற கட்டை வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா பெரிய உருண்டையாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நம்ம நல்லா தேய்ச்சிடுவோம். இது வந்து ரொம்ப சப்பாத்தி மாதிரிக்கு ரொம்பவும் இதாக வேண்டாம், ரொம்ப நைஸாக வேண்டாம், ரொம்பவும் கனமாக இல்லாமல் ஒரு அளவுக்கு தேய்ச்சிக்கணும். இது நீங்கள் ஒரு ட்ரிப் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம வெளியில் வந்து ஊர்களுக்கு போகும்போது நம்ம பிளேட்டில் போகும்போது கூட நம்ம அழகாக எடுத்துகிட்டு போனோம்னா இந்த சப்பாத்தி உருளைக்கிழங்கு மாதிரி தான் இது. சப்பாத்தி தனியாக வச்சுருப்போம், உருளைக்கிழங்கு தனியாக வச்சு சாப்பிடுவோம். இது அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா வச்சிடுறோம். இதுக்குள்ளேயே வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம தேய்ச்சிடுறோம். இந்த இதில் நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு நம்ம மசியல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை எடுத்து இதில் வச்சுருவோம். இது நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோக்கு நல்லா வச்சுக்கிடுவோம். இது கொஞ்சம் காரமாக வச்சா நம்ம சைட் டிஷ் வந்து எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, இதுவே வச்சு நம்ம சாப்பிட்றலாம். இதை பாருங்கள், அப்படியே நம்ம வந்து ரோல் பண்ணிடுவோம். அவ்வளோதான். அப்படியே நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் கனமாக இருந்துச்சுன்னா நம்ம கையிலே கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. ஓரமெல்லாம் கனமாக இருந்ததுன்னு தட்டி விட்டுருங்க. இது அதுவாக ஒட்டிக்கிறோம். கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டுருங்க இந்த ரோலரை. இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு தான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிச்சிடணும். இல்லாட்டினா நம்ம வந்து இப்படி கட் பண்ணும் போதோ தேய்க்கும் போதோ ஊடால வரும். பாருங்க, இவ்வளோதான். இதுகளை எல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஆயிலும் ஆகாது. சின்னதாக நல்லா நம்ம சின்னதாக தேய்ச்சிக்கிறோம். அவ்வளோதான். எவ்வளோ பெருசாக வேணுமோ உங்களுக்கு வந்து ஸ்டப்பிங் வெளியில் வராத அளவுக்கு தேய்ச்சாலும் சரி, இந்த மாதிரி கையில் வந்து நீங்கள் தட்டிக்கிட்டாலும் சரி. இவ்வளோதான். ரொம்ப ஈஸி, ரொம்ப லைக் பண்ணுவாங்க எல்லோரும். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். இது வெளியில் தெரிஞ்சாலும் ஒன்றும் இல்லை, நம்ம எண்ணெயில் போட போகிறதில்ல, சப்பாத்தி கல்லில் தான் நம்ம போட போகிறோம்.
நம்ம ரவுண்டாக இதை விட உங்களுக்கு இன்னும் பெருசாக நல்லா இழுக்க வரும் அப்படின்னா இழுத்து நல்லா தேய்ச்சிக்கிறலாம், பெருசாக வச்சுக்கிறலாம். ஒட்டிருச்சுன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா அடுத்து எடுத்து அது ஒட்ட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு தட்டி வச்சுக்கிடுவோம். நம்ம வந்து ஒரு நான்ஸ்டிக் ஃபேன் வச்சுக்கிடுவோம். இதில் ஆயில் போட்டுக்க ரொம்ப வேண்டாம். உங்களுக்கு நிறையா வேணுன்னா கூட பொரிச்சு எடுக்கிற மாதிரி கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கிறலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் லேசாக ஆயில் போடுறேன். நல்லா காஞ்சிருச்சுன்னா இதில் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா வெந்த உடனே நம்ம வந்து பிரட்டி போட்டுக்கிடுவோம், வேகட்டும். பாருங்கள், நல்லா செவக்காயிருச்சு. அந்த இப்போ உள்ளுக்குள்ள வச்ச மசாலாலாம் வெளியில் வராது. நம்ம பயப்படாமல் போடலாம், பிசு பிசுன்னு ஆகாது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எல்லாம் சூப்பராக இருக்கும். இதை எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இன்னும் போட்டுவோம். இதை நீங்கள் ரொம்ப பெருசாக கூட ஒரே இதாக தட்டி கூட நம்ம போட்டுக்கிறலாம். ஆயில் கொஞ்சம் பாருங்கள், ஆயில் வந்து நம்ம ரொம்ப இது பண்ணலை. இது நாங்கள் ஊர்களுக்கு எங்கேனாச்சும் போனோம்னா நான் இது தான் எடுத்துகிட்டு போவேன். ஈஸியாக நம்ம சாப்பிட்றலாம் உட்காந்துட்டு. வெளியில் இறங்கிலாம் போக வேண்டியதில்லை, ஃப்ளைட்டு வேண்டியதில்லை. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பரட்டி போட்டுருவோம். இது 2வது ட்ரிப்பு போட்டிருக்கேன். பரட்டி போட்டுருவோம். இதே பெருசாகவும் செய்யலாம். நல்லா வேகட்டும். வெந்த உடனே எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எடுத்துருவோம். நல்லா 2 பக்கமும் நல்லா சப்பாத்தி சுடுற மாதிரி நல்லா செஞ்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே நம்ம வந்து பெருசாகவும் போடலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டோம். அது சின்னதாக செஞ்சோம்னா பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். நம்மளும் அது காரில் போகும்போது ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிடலாம். எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிடலாம், எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கிறலாம். ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதை நீங்கள் பார்த்து செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வேகட்டும். புரட்டி போட்டு எடுப்போம். அதை பிரட்டி போடுவோம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா பண்ணியாச்சு. இதை பாருங்கள், இதை பிரித்து பாருங்கள். இதுக்குள்ளே வந்து நல்லா மசாலா இருக்கும். இதை இப்படியே நம்ம வந்து எடுத்துகிட்டு போகும்போது ஈவினிங் கூட நம்ம சாப்பிட்டுக்கிறலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே பெருசாக போட்டிருக்கேன், இது சின்னதாக போட்டிருக்கேன். சின்னதாக போட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காரில் எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது சின்ன சின்னதாக இருந்தால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம், பெருசாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கிறலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ராதாஸ்ரீ சேனலை பாருங்கள். எல்லோரும் நிறைய பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க.
தேங்க்யூ. பாய்.